ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை களத்திர ஸ்தானத்திலும் 10ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் ராசியை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பதற்கு ஒரு சில தடைகள் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் பிற்பகுதியிலே களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தைரிய வீரியஸ்தான அதிபதி கடத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். கால்நடை வளர்ப்போருக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கால தாமதமாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இம்மாதம் 17ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலே அவர்
அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் இம்மாத முற்பகுதியிலே உங்களுக்கு கடன் எளிய முறையில் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து எதிரிகளும் நல்ல நட்புணர்வு ஏற்படும். சிலருக்கு பெண்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவர்களுடன் இணைந்து சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் சனியினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். மூத்த சகோதர சகோதரி அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.